அந்த சேர்ல உட்காருங்களா. வெற்றியாளர்களுக்கு சிரமம் அவர்களுக்கு ராணியா சார் சொன்னாலே பதில் போடுங்க. எல்லாம் கிளாஸ் பண்ணுங்க. சிரமம் சாருக்கு யாராவது பொன்னாட கொடுக்கலாமா? இந்த டீம் எங்க பொன்னாட கொடுக்கலாம். டீம் சார்பா சாம்பர் பாஸ்கர் சார் பொன்னாட இருக்கும். சாம்பர் சார் ராணிகரம். அவங்களுடைய அனுபவத்தை கேட்கணும். அவங்க எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாமா? கேட்கலான்னு ஒண்ணு வேம சொல்லி கேட்கலாம். கேட்கலாமா? சிதம்பரம் சார் சார், அனைவருக்கும் இந்த வெற்றிகரமாக இயங்கும் கேவா கைகோ நிறுவன டாக்டர் கரண்கோய் சார் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியினை நமக்காக அற்புதமாக நிகழ்வுகளை ஏற்படுத்தும் தலைமையை தந்த சவுத் இந்தியன் சார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கெல்லாம் பயிற்சி தந்த ஹரிஸ்தர் சார் அவர்களுக்கும், அடுத்து கம்பெனியுடைய கோஆர்டினேட்டர் ஆர்கே சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே என் அறிவின் மேலான சான்றோர்களுக்கும் மற்றும் ஒற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி. நான் நடத்துவராக பணியாற்றி 30 ஆண்டு காலம் பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த கால நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் எனக்கு இந்த வாய்ப்பை பழனிவேல் சார் என்பவர் ஆர்வம் சார் மூலமாக எனக்கு வாய்ப்பு தந்தார். அதனை பயன்படுத்தி இப்பொழுது எனது டீமில் வந்து 450 பேர் இருக்கிறார்கள். அதில் ஏறக்கூடிய ஒரு 300 பேருக்கு என்னால் அவர்களுக்கு உடல் நலம் சரி செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக சமீபத்தில் கீரனூர் பகுதியில் உள்ள சசி என்ற ட்ரெயிலர் என்று டீம் மருத்துவமனையிலும் திருச்சி மருத்துவமனையிலும் சர்டிஃபிகேட் பண்ண அந்த அம்மாவுக்கு சரியாக பயன்படுத்தி அவர்கள் கிட்னி சரி செய்யப்பட்டு 2 மாத காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. போன வாரத்தில் அவர்கள் வந்து என்னிடம் கறி சாப்பிடலாமா என்று கேள்வி கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த நிறுவனம் மூலமாக கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நிகழ்வாக சமீபத்தில் பெங்களூர்ல வந்து டிராபிக் ஜாம் ஆகி தன்னுடைய காரை நிறுத்திட்டு கோவிட் நந்தகுமார் என்ற டாக்டர் 40 நிமிடம் ஓடி ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் ஓடி அந்த அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அப்பொழுது அவர் பணம் மட்டும் பொறுப்பல்ல, அவரிடம் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பொறுப்புணர்ச்சி மற்றும் அவருடைய நேர்மை எண்ணம், அடுத்து செயல், அடுத்து அவருக்கான தொழில் மீதான அக்கறை, இந்த 3ம் அதில் இருந்ததனால் அவர்களை சரி செய்துள்ளார். எனவே நாமும் இந்த கேவா நிறுவனம் நமக்காக பல கோடி ரூபாய் கொட்டி நிறுவனத்தை உருவாக்கியுள்ளார். நாம் இதில் முதலாளியாக இருங்கள் என்றுதான் உங்களை அழைக்கின்றோம். அப்படி முதலாளியாக இருக்கும்போது எல்லாம் செல்வீர்கள். எனவே நீங்கள் இன்னும் தொழிலாளியாக இருக்காதீர்கள், முதலாளியாக நின்று
எல்லா வளங்களையும் பெற்று மற்றவர்களுக்கு உதவி நீங்களும் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.